வெல்கம். நான் உங்கள் சாய் சரண். நீங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. வாட்ஸ்அப்பில் வந்து இப்போ ஒரு புது அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டில் அப்படி என்ன இருக்குது, அந்த புது ஆப்ஷன் என்ன அது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் அமுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க என்ன ஆப்ஷன் பார்க்கலாம். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஃபோட்டோ வீடியோ சென்ட் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவீங்க. அந்த ஃபோட்டோவை வந்து அவங்க ஒன் டைம் மட்டும் பார்த்துட்டு அடுத்தவங்க பார்க்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த கான்டாக்டுக்கு ஃபோட்டோ வீடியோவோ அனுப்ப போகிறீங்களோ அந்த கான்டாக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன ஃபோட்டோ அனுப்பணுமோ அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோ அனுப்ப போகிறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பட்டனுக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன் மாதிரி போட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே வந்து ஓகே கேட்கும். இந்த ஓகேவை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து மேலே இருக்க இமேஜ் மாதிரி போகாது, கீழே வந்து ஒரு மெசேஜ் மாதிரி போகும். நீங்கள் அந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபோனில் நான் இப்போ அந்த ஃபோட்டோன்னு எழுதியிருக்காத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே இந்த ஃபோட்டோ வந்துடுச்சு. நான் இந்த ஃபோட்டோ தான் அனுப்புனேன். மேலே வந்து ஒன் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது காட்டும். இது வந்து ஒரு வாட்டி தான் பார்க்குற மெசேஜ் அப்படின்னு அதை காட்டும். வந்து ஓகே கொடுத்துட்டு நீங்கள் தெரியாமல் பேக் பண்ணிங்கன்னா கூட அடுத்தவங்களால அந்த ஃபோட்டோவை பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஓப்பன் அப்படி இருக்கும். அது நீங்கள் தொட்டிங்கன்னா திரும்பி ஓப்பன் ஆகாது. நான் இன்னொரு டைம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து ஒன்று அமைக்கிட்டு சென்ட் பண்ணுறேன். வந்து அங்கே வந்து ஒரு மெசேஜ் மாதிரி சென்ட் ஆகும். இப்போ சென்ட் ஆயிடுச்சு. நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் நீங்கள் வந்து திருடா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலான்னு அனுப்பிங்க. ஆனால் அதில் வந்து டெலிட் ரிப்போர்ட் இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். இந்த ஆப்ஷனில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. ஏன்னா நான் இந்த ஆப்ஷனில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபோட்டோவோ வீடியோவோ டவுன்லோட் பண்ண முடியாது. நம்ம டவுன்லோட் பண்ணாட்டி நம்ம ஸ்டோரேஜில் இடம் பிடிக்காது. அப்போ நம்ம ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக இருக்கும், நம்ம ஃபோனும் ஸ்பீடாக இருக்கும். எனக்கு வந்து இந்த ஃப்யூச்சரில் பிடிக்காதது என்னதுன்னா நம்ம வந்து இதை வந்து ஈஸியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடலாம். வாட்ஸ்அப் வந்து இந்த ஃப்யூச்சர் வைக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாத மாதிரி இந்த ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் தான் எனக்கு ஒரு மிஸ்டேக்காக தெரியுது. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை என் வீடியோ பார்த்து தான் நீங்கள் இந்த ஆப்ஷனை கற்றுக்கிட்டீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் பற்றி தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.